السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முஸ்லிம்கள், உலக மாந்தர்கள் எந்த வழியில் நடை போட்டால் அவர்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை எவ்வித குறைவும் வைக்காமல் முழுமையாக நமக்கு வழங்கி சென்று விட்டார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சில செய்திகளை எனக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை என்று குறிப்பிட்டார்கள். எத்தனையோ போதனைகளை சொன்னார்கள். அந்த போதனைகளிலே சில முக்கியமான அறிவுரைகளை குறிப்பிட்டு, என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்கள், இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவீர்கள், இதிலெல்லாம் கவனமாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும் என்று முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் எனக்கு பின்னால் கவனமாக இருக்க வேண்டியவை என்று குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செய்திகள் என்று எதை பட்டியலிட்டார்களோ அந்த பட்டியலையும் இன்றைய சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போகிறோம். எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது. மற்றதெல்லாம் எதுல கவனமா இருக்க தேவையில்லைன்னு சொன்னார்களோ அதுல எல்லாம் சரியாக இருக்கிறோம், ஒழுங்காக இருக்கிறோம். எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செஞ்சாங்களோ அதுல எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம், பொடுபோக்கா இருக்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற காரணத்தினால் கியாம நாள் வரைக்கும் உள்ள செய்திகளை எல்லாம் படைத்த இறைவன் அவர்களுக்கு இப்படி நடக்கும் என்று அறிவித்து கொடுத்த காரணத்தினால் அவங்க சொன்னாங்க, இன்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தவறிடுவீங்க, விழுந்துருவீங்க, தடமாறிடுவீங்க என்று சொன்னார்கள். அவர்கள் எச்சரித்த அந்த ஒவ்வொரு எச்சரிக்கையும் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகள். அதுல ஒரு எச்சரிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கடைசி ஹஜ்ஜில, கடைசி ஹஜ்ஜினா ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, அதுக்கு பேர் கடைசி ஹஜ். நிறைய ஹஜ் செஞ்சு கடைசி செஞ்சு அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்தது ஒரு தடவை தான் ஹஜ்ஜுக்கு போனார்கள். அந்த ஒரு தடவை செஞ்ச ஹஜ் தான் கடைசி ஹஜ் என்று சொல்கிறோம். அந்த கடைசி ஹஜ்ஜில உரை நிகழ்த்தும் பொழுது மக்களை நோக்கி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா, மக்களே எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிடாதீர்கள். அப்படின்னு மாத்திரம் நிறுத்தல, எதை செய்து நிராகரிப்பாளர்களாக மாறுவீர்கள் தெரியுமா? யல்ரிபு பஅதுகும் ரிகாப பஅலின், உங்களிலே ஒருவர் மற்றவருடைய தலையை வெட்டி கொய்து நீங்கள் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள், என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்றிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட இவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்ட நீங்கள்
ஒரு தப்பு செய்வீர்கள். என்ன தப்பு செய்வீர்கள்? உங்களை நீங்களே அழிப்பீர்கள். உங்களில் ஒருவர் உங்களில் மற்றவரை கொல்லுவார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நரகின் விறகுகளாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்பதை எச்சரிக்கிறேன். எனக்கு பிறகு இதை செஞ்சிடக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? எந்த கட்டத்திலையும் உங்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதத்தை தூக்கி விடாதீர்கள். இந்த சொல்லி 10 வருஷமாகவில்லை, தூக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை சொல்லி 20 வருடம் ஆகவில்லை, ஆயுதத்தை தூக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை காய்வதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயம் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்காக ஒருவருக்கு எதிராக மற்றவர்கள் ஆயுதம் தூக்கிய இரத்தக்கரை படிந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களும், அவர்களுக்கு பிறகு உமரே ஃபாரூக் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆட்சிக்கு வந்தார்கள். ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை, ஒழுங்கான ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் அபூபக்கர் அவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு மரணமடைந்து விட்டார்கள். அப்புறம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொல்வதற்காக முஸ்லிம்களிலே ஒரு சாரார் அவர்கள் இடம்பெற்றார்கள். அவங்க யாருங்கிறீங்க? நம்மள மாதிரி முஸ்லிமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற முஸ்லிம், கைருல் குரூன் கரணி, சமுதாயத்திலேயே தலைமுறையிலேயே சிறந்தது என் தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்து சிறந்தவர்கள் அடுத்து வருகிற தலைமுறை என்று சொன்னார்களே, அந்த தலைமுறைக்காரர்கள். எந்த தலைமுறையை சிறந்த தலைமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாயித்து சொன்னார்களோ, அந்த தலைமுறையை சேர்ந்த நபித்தோழர்களாக இருந்த சமுதாயத்திலே ஒரு சாரார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக மதீனாவுக்குள்ளே நுழைந்து ஆயுதம் தூக்கி ரத்தம் சிந்தி அவரை முற்றுகையிட்டு கொன்று குவித்தார்கள். நபிகள் நாயகம் எச்சரிக்கை பாத்தீங்களா? இறை தூதர் என்பதற்கு பெரிய சான்று இது. இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, நாம செய்ய மாட்டோம், இறை தூதருடைய தோழர்கள் செய்து விட்டார்கள். அப்ப எனக்கு பின்னாடி நீங்கள் எதுல தவறி போய்வீர்கள் என்றால், அருவாளை எடுத்து ஒருத்தனை வெட்டி சாக்கிறதெல்லாம் தப்பி போயிருவீங்க. முடிஞ்சு போயிரும் கதை. அதோட முடிஞ்சிருச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஒரு பக்கம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 பேருக்கும் நடந்த ஒட்டகப் போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி வருகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு எதிராக. கூட வந்ததெல்லாம் யாருங்கிறீங்க? சஹாபாக்கள். சாதாரண சஹாபாக்களா? 10 மாற்று தங்கங்கள் என்று போற்றப்பட்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். சொர்க்கவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நற்செய்தி கூறப்பட்ட சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இங்கேயும் இருந்தார்கள், அங்கேயும் இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்களோடு வந்த சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே வந்த சஹாபாக்களும் சேர்ந்து மோதிக்கொண்டு என்ன செஞ்சார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தார்களோ அந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை மெய்ப்படுத்தினார்கள், வெட்டி கொண்டார்கள். பல தலைகள் உருண்டன. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தின் தோழர்கள், முஸ்லிம் தோழர்கள் முஸ்லிம்களால் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அதோடு நிற்கவில்லை. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைத்துனர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியாவுடைய சகோதரியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்திருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு என்ற நபிகள் நாயகத்தினுடைய மைத்துனருக்கும் மருமகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மறுசண்டை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு சிஃபீன் என்றதுக்கு பேரு. ஒட்டகப் போர்ல இப்படி ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் என்றால் சிஃபீன் என்ற பெயர்ல சஹாபாக்களும் தலை சிறந்த தாபீன்களும் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு அதோடு முடித்து விட்டதா? சாதாரண ஈ எறும்புக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் ஆயுதத்தை தூக்கி தங்களை தாங்கள் அழித்துக் கொள்கிற வேலையை 14 நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
14 நூற்றாண்டுகளா நேற்றும் செய்கிறார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள், நாளைக்கும் செய்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை காற்றில் பறக்க விட்டதனுடைய விளைவை அவர்கள் மரணித்த 10 ஆண்டில் ஆரம்பித்து 14 நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட